ஜனநாயகன் திரைப்படத்துடைய அந்த சென்சார் வழங்காத அந்த சம்பவம் தான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் இந்திய அளவிலும் பேசப்படுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. படம் கண்டிப்பா வெளியில வருது, அதுல மாற்றம் இல்ல. தம்பி யாரு சனத்தவக்களை திருப்பி போட்டா மாதிரியே இருக்கான். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மாபெரும் வெற்றியடைய விளம்பரத்தை தேடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தோடா விளம்பரம் பல்லக்குது பல்லக்குது பிரகாஷ் பவாட. இந்த சென்சார் வராதது கூட விளம்பரமா பாக்குறீங்களா தாவேக்காரங்க? மாபெரும் விளம்பரம். நோ சூடு நோ சொர்ணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னையா எந்த நோக்கத்துல மத்திய அரசு இதை தடுக்குதுங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல மாநில அரசுக்கு இதுல கூட்டு சதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், அவங்கள தான் நீங்க கேட்கணும். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. தமிழக ரசிகர்கள் விஜய் சார் ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்கள் அனைவரும் கொதித்தெறிந்து அந்த மத்திய அரசின் மீது வேண்டுமென்றே இவங்க வந்து பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மீது வெறுப்பு அதிகமாக தான் ஆகும். இருக்கலாம், அவங்கள தான் நீங்க கேட்கணும். சார் ஒற்றை வார்த்தைகள்ல பதில் அளிச்சா எப்படி நம்ம எடுத்துக்கிறது? படம் திரைக்கு வர இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள், அதிகார வர்க்கம் அல்லது ஆளுங்கட்சி இன்னொரு கரூர் சம்பவத்தை நடத்துவதற்கு கூட திட்டமிடுவார். யார சொல்றான் சார்? உயிர் பலி ஆகுறதுக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா சார்? இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ரிதன்யா வரதட்சணை கொடுமையால் படுகொலை செய்யப்பட்டதை பற்றி நாம் மறந்து போனோம். இரண்டு குடும்பத்துல நடந்த பிரச்சனைக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். ஒரு குடும்பத்துக்குள்ள கொலை நடந்திருக்கு, அப்ப நீதிமன்றத்துக்கும் கொலைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பீங்களா? லூஸ் மாதிரி பேசாதடா, மைக் யார்ட்டே குடுறா. இப்ப நீங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுறது ஒரு உயிர் பலியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. எந்த அடிப்படையில சொல்றீங்க? இந்த ஆதாரப்பூர்வ இன்னொரு கூட்ட நெரிசலை வேண்டுமென்றே உருவாக்குவார்கள். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இத்தனை வருடம் அவருடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு, இது போல சம்பவம் நடக்கல, இந்த கடைசி படத்துக்கு நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். அரசியல்ல இவங்க எதை வேண்டுமானாலும் எந்த எல்லையை வேண்டுமானாலும் ஆளுங்கட்சியினர் ஏற்படுத்துவார்கள். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. அவங்களுக்கு தேவை இப்ப வெற்றி தான். மாபெரும் தோல்வியை கொடுக்க இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இல்ல சீரியஸா பேசிட்டு போறீங்களா? அதான் சிரிப்பு. இந்த சென்சார் போர்டு கொடுக்க வேண்டியது வந்து மத்திய அரசு. ஏன் மத்திய அரசுக்கு எதிராக எந்தவித முழக்கங்களும் இல்லை? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இப்போ ஸ்டேஜ்ல பாசிசத்தை பத்தி பேசக்கூடிய உங்க விஜய் ஏன் இப்ப நடக்கக்கூடிய சம்பவத்தை வைத்து பேச மாட்டாங்க? ஏற்கனவே அவர் பயந்துட்டு இருக்காரு, மேல மேல பயன்படுத்தி அவருக்கு பேதிக்கிட்டு ஆயிடுச்சுன்னா பாஜகவை எதிர்ப்பதுல தாவேக்காவுக்கு என்ன அச்சம்ங்கிற கேள்வி வருதுல்ல. படத்தையும் பாஜகவையும் கொண்டே பொருத்தி பார்க்க கூடாது. ஏன்னா வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சி எல்லாம் தெரிஞ்சிடாது. படத்தையும் பாஜகவையும் பொருத்தி பார்க்க கூடாது, ஆனா படத்தையும் திமுகவை மட்டும் பொருத்தி பார்க்கலாம்ங்கிற எங்கேயுமே பொறுப்பு யாராலும் போடுவாங்க, அதுக்கு கட்சி பொறுப்பாகும். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். ஒரு திரைப்படம் அது மக்களுக்கான என்டர்டைன்மெண்ட், அது வெளியில வரும். இல்லை, அப்ப அதை சுற்றி விஜயை சுற்றி அரசியல் நடக்கல, விஜயின் படத்தை சுற்றி அரசியலில் அரசியல் நடக்கிறது. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம அந்த தெளிவான அரசியலை சொல்லுங்கன்னு தான் நான் கேக்குறேன். என்ன உங்களுக்கு தெளிவான அரசியல்? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்லாம் பேசுங்க சார். இப்போ உங்க தலைவரை சுற்றி உங்க தாவேகா கட்சியை சுற்றி தான் ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியல் கேள்விகளுக்கு நீங்க பதில் அளிக்கலன்னா அது எப்படி? உங்களுக்காக காங்கிரஸ் குரல் கொடுக்குது. சாணிக்கு கோவம் வருது. விஜயை டார்கெட் செய்யறாங்கன்னு சொல்லி பாஜகவுக்கு RSS எதிர்த்து அவங்க பதிவு போடுறாங்க. அந்த கேள்வி உங்கள்ட்ட தானே கேட்க முடியும், வேற யார்ட்ட போய் கேட்க முடியும்? சரி, நன்றி சொல்லிக்கிறோம் காங்கிரஸுக்கு. வேற என்ன? இந்த லொள்ளு குட்டால கிடைக்கும்கா, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த அரசியல் நடக்கலன்னு நீங்க சொல்றீங்களா, நடந்திருக்குன்னு சொல்றீங்களா? அரசியலா நடக்குது, திரைப்படம் அது வழக்குல இருக்கு. வேற என்ன அரசியல் இதுல? கமல் மாதிரி புரியாமையே நாங்க இப்ப வந்து தேர்தல் களத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். நீங்க திரைப்படத்துறை நோக்கி நீங்க வந்து காங்கிரஸ் தாவேகாவின் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது காங்கிரஸ் தான் கேட்கணும். நீங்க இது கேட்கறது நீங்க காங்கிரஸ் கிட்ட கேட்கணும். நான் என்ன சோசியக்காரனா? அப்புறம் என்ன நீங்க இல்ல, நீங்க தாவேகாவுடைய கட்சி செய்தி தொடர்பாளர். சரி இருக்கட்டும், நான் என்ன கிளிச்சோசியமா காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும், இல்ல காங்கிரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நாங்க மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சின்னு சொல்லியாச்சு. அதிகாரத்தை பங்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற கட்சி. உங்களுக்கு எல்லாம் அரசியல் தான் கூட்டா போயிருச்சு. இந்த ஜனநாயகன் படம் குறித்து உதயநிதி ஸ்டாலினிடம் வந்து கேள்வி எழுப்பப்படுது. இந்த நாய் யாரு, இதுக்கே நீ பதில் சொல்ற? அவர் இந்த கேள்வியை கடந்து போறாரு. ஏன் உதயநிதி கடந்து போறாருன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை நான் கடந்து போகணும்னு நினைக்கிறேன். அப்படியா? காமெடி அப்படி போடுங்க. காமெடி. ஏன்னா அவங்களுக்குலாம் நாங்க பதில் சொல்றது இல்லைங்க. திமுகவுக்கா? யாருக்கு? நீங்க சொல்ற ஆட்களுக்கே நாங்க பதில் சொல்றது.
4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, வாழ்ந்தனா கூறுக்கலாட்டி மிதிச்சு போடு. அதிமுகவும் தங்களுடைய கூட்டணிகளை உறுதி செஞ்சுட்டாங்க. சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் பாமக கலந்து அவர் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. தாவேகாவின் அமைதிங்கிறது எதை நோக்கி இருக்கு? அமைதிக்கு பிறகுதானே புரட்சி வெடிக்கும். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதுதான் அந்த புரட்சி எப்படி வெடிக்கும், கூட்டணிகளை எப்படி வகுக்க போறீங்க? பொறுத்துருங்க, தை பிறந்தால் வழி பிறகு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் தொடர்ந்து விஜயை எதிர்த்துக்கிட்டே இருந்தாரு. நீங்க தாவேக்கள் இணைந்த போது கூட நாத்தாக்கா நிர்வாகி ஒருத்தர் உங்களுக்கு அந்த தெரிஞ்சிருக்கும் அந்த தகவல். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இப்போ சமீபத்தில் ஏன் தம்பி விஜய்னு மீண்டும் பேச ஆரம்பிச்சிருக்கா சீமான். இதை எப்படி பாக்குறீங்க? நீங்கள் வாழ்த்துனாலும் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல, தூத்துனாலும் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. விஜயின் பக்கம் சீமான் இப்ப அமைதி, அதெல்லாம் ஆதரவெல்லாம் இங்க இல்ல, குழி தோன்ற வேலை. ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. அணிலுங்க தற்கூறிங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அவர் பேசுறாரு. திடீர்னு ஒரு விஜய்க்கு ஆதரவா என் தம்பி, மீண்டும் என் தம்பிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இவ்வளவு நேரம் நடிகர்னு சொன்ன தம்பிங்கிறாரு, ஏன்னு கேக்குறேன். எங்கிட்ட பணமெல்லாம் இல்ல கொடுக்கறதுக்கு. சமீபத்துல ஜோதிமணி சொல்லியிருப்பாங்க, அழிவு பாதையை நோக்கி காங்கிரஸ் போகுது. இது எல்லாம் விஜயினால் ஏற்பட்ட பிளவுங்கிறத பேசப்படுறாங்க. இந்த வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாங்க வளர்ந்துட்டு போறோங்க. 30 லட்சம் கோடி இந்த தேர்தலுக்கு செலவழிக்க போறாங்க திமுக. ஆமா, இவருதான் மானஸ்தன். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களா இல்லையா திமுக, அண்ணா திமுக? அதை சொல்லுங்க. 2 கட்சியும் கொடுக்குறாரு. ஆக மிக மோசமான சூழலில் விலைக்கு ஓட்டுகளை வாங்குவதற்கான திட்டங்களை 2 கட்சியும் இப்ப போட்டு மல்லு கட்டிக்கு நிக்கிறாங்க. அதற்கு மாற்றமாக தாவேகா மக்கள் சக்தி மட்டுமே நம்பி களத்தில் இருக்க போகிறோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஐயா, கன்னிகல்யாம புள்ள பெற்றோம்ல, நேர்மையான அரசியல்வாதியும் இல்லைன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுங்க. சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு வீட்டுக்குள்ள 2 ஓட்டுன்னு சொன்னோம், இல்ல இருக்கிற ஓட்டே எல்லாமே எங்களுக்கு தான். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. தேர்தல் செலவுகள்லாம் எதுவும் செய்யாம தாவேகா வெற்றி அடையும் இந்த முறை. ஆமா, ஏன்னா அப்புறம் எங்கள்கிட்ட இருக்கு காசு. நீ அநியாயமா நயன்தாராமன் நடிக்கிற பாரு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவும் விஜயும் சேர்ந்து செய்யற வேலை தான் இந்த சென்சார், ஒரு பதற்றத்தை உருவாக்குற வேலை. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சொன்னவன் யாரு? தகவல். நான் என்ன கேக்குறேன், என்டிஏ கூட்டணிக்குள் விஜயை வரவழைக்கிறதுக்காக நடக்கக்கூடிய நாங்க எதிரி. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனு சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. பாஜக ஆதரவாளர்கள் பேசின வீடியோக்கள் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி. அந்த பைத்தியக்காரர்கள்ட்ட போய் சொல்லுங்க, எங்க தலைவர் வேற உரிமையில பேசிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பைத்தியக்காரர்களுக்கு போய் சொல்லுங்க. மரியாதை மனசுல இருக்குண்டா. ஒரு நாளும் இந்த சம்பவம் நடக்காது. நாங்க பெரியாருடைய பேரன்கள், உண்மையான பேரன்கள். நாங்க இத சொன்னோம்னா உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்புணும் போல இருக்கு. நாலாம் எந்த திருத்தலத்துக்கும் போறது, நாலாம் எங்கேயும் போய் சாமின்னு ஒரு விஷயத்த செய்யறது இல்ல. பொண்டாட்டி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அதனால பெரியாரின் பேரன்களாக இருக்கக்கூடிய நாங்கள், பெரியாருடைய வழிவந்த நாங்கள் தெளிவா இருக்கிறோம். உங்களோட கூட்டும் இல்ல, ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. என்ன பாக்குற? நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? மாறு வேஷம் தான் தெரிஞ்சு போச்சா? எங்க தலைவர் அடிக்கடி சொல்லி அப்புறம் திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இது என்ன? ஜனவரி 12ஆம் தேதி கரூர் வழக்குல சிபிஐ விஜய் அவர்கள் ஆஜராகணும்னு 12ஆம் தேதி சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ். அவர் ஆஜராக வேண்டிய நேரமும் படம் ரிலீஸும் ஒரே நாள் இருக்க வேண்டும்ங்கிறது சட்டம் தன் கடமை செய்கிறது. அப்புறம் கடமைக்கு தாவேகா ஒத்துழைப்பு கொடுக்க போது, அவ்வளவுதான். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஆமா, சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதானே ஒவ்வொருத்தர் தனி மனிதனுடைய பண்பும். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.